உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நம்ம அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி வரும் உலக சாதனை தொடர் கவியரங்கத்திலே இன்றைக்கு எது சுதந்திரம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெறுகிறது. இக்கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாக கவிஞர் திருமதி சத்யவதி குமார் அவர்கள் திருப்பூரில் இணைந்திருக்கிறார். இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய பொறுப்பாளராக திருமதி சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி து பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார். இன்னும் மூத்த கவிஞர் ராஜேஸ்வர் குமார், கவிஞர் இரா பானுமதி, கவிஞர் கௌதமி, கவிஞர் ரேவதி, கவிஞர் ராஜாமணி, கவிஞர் கு சசிகலா என பலரும் இணைந்திருக்கிறார். நாம் கவியரங்கத்தில் பகுத்துண்டு பல்லுயிரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வென்றின் பறந்து கிடங்க உலகேற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் சொல்லும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கி கொண்டிருக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சந்திரசேகரம் அவர்களுக்கும், தமிழறிவு வானொலி ஜெர்மனி வாயிலாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வானொலி இயக்குனர் திரு நயனை விஜயன் மற்றும் திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் ஒரு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்திலே இந்திய விடுதலை நாள் ஆகஸ்ட் 15. அதையொட்டி இன்றைக்கு எது சுதந்திரம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் உங்கள் கண் முன்னே உங்கள் செவிகளில் ஒலிக்க காத்திருக்கிறது. கவியரங்கம் தொடக்க முகமாக வரவேற்புரையாற்றுவதற்காக கவிஞர் து பவானி தனஞ்சயன் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்பை நல்க உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்கிறோம். நன்றி அப்பா. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி என் ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவாம் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மிக சிறப்பான ஒரு கவியரங்கம். எது சுதந்திரம்? சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் எது சுதந்திரம் என்று இன்னும் பலர் அதற்கு விடை தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று இந்த கவியரங்கத்தில் மிக சிறப்பாக கவி பாட வந்திருக்கின்றார்கள். அனைவருமே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு முன் இந்த கவியரங்கத்தில் இன்று பொறுப்பேற்றிருக்கும் சத்யவதி குமார் திருப்பூர் அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் சங்கத்தமிழ் வலையொலி மூலம் ஒளிபரப்பு செய்யும் நம் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எது சுதந்திரம் என்னும் தலைப்பில் கவி பாட வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று இத்தலத்தை சத்யவதி குமார் அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். வாருங்கள் அம்மா. வாருங்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்களே. திருமதி சத்யவதி குமார் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்திலே ஒரு பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். கூடுதலாக சாரணர் இயக்கத்திலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு சாரணர் ஆசிரியராக திகழ்கிறார்கள்.
இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்குகிற பொழுது சாரணர் உடையிலேயே வந்து இந்த கவியரங்கத்தை தலைமை தாங்குவது மிகவும் சிறப்பாகவும், ஒரு சாரண இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அம்மையார் எது சுதந்திரம் என்ற கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்குவது சால சிறப்பாகும். சாரணர் இயக்கம் என்பது இந்திய நாட்டின் மீதும் இந்த தேசத்தின் மீதும் மிகுந்த பற்றை ஏற்படுத்தி அவர்களை அதற்காக ஒரு நாட்டுப்பற்று மிக்கவர்களாக உருவாக்குவதற்காக தன்னை முழு முனைப்போடு இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் இருக்கக்கூடிய திருமதி சத்யவதி குமார் அவர்களை இந்த எது சுதந்திரம் என்ற கவியரங்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். 76 ஆண்டுகள் கழித்து இப்போது நாம் மீண்டும் எது சுதந்திரம் என்று கேட்கிறோம். 76 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய சுதந்திரத்தை பற்றி இப்போது எது சுதந்திரம் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இந்திய நாடு சுதந்திரத்தை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறது என்பதுதான் இந்த கவியரங்க தலைப்புக்கு காரணமாக இருக்கிறது. வாருங்கள் திருமதி சத்யவதி குமார் அவர்கள். நன்றிங்கப்பா. இன்று தொடர் சாதனை கவியரங்கமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கவியரங்கத்தில் 27வது கவியரங்கமாக என்னை ஏற்க அழைத்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அதற்காக அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் அம்மா பவானி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். இன்று கவியரங்கத்தில் கவிதை வாசிக்க வந்திருக்கும் அனைத்து கவி ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனாரையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் பொறுப்பாளராக இருக்கும் பவானியம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். எது சுதந்திரம் என்ற தலைப்பில் எனது கவிதையை முதலில் வழங்குகிறேன். 200 ஆண்டுகளில் அடிமை வாழ்வை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து உயிரை துச்சமாக்கி செங்குருதி வழிந்தோட இறுகப்பற்றினர் பாரதத்தின் சுதந்திரத்தை. உயிரை துச்சமாக்கி செங்குருதி வழிந்தோட இறுகப்பற்றினர் பாரதத்தின் சுதந்திரத்தை. இன்று எது சுதந்திரம் என்பது விளக்க இயலாத கேள்விக்குறியாக வியாபித்து இருக்கிறது என் மனதில். அண்டை வீட்டாரை துன்பப்படுத்தாமல் அளவான ஒளியில் இசையை கேட்பதே இன்பமான சுதந்திரம் என்பதை அறிந்தோமா? வீதியில் போவோரை தாக்காமல் பிராணிகளை விசுவாசமாக வைத்திருப்பது வளர்ப்பு சுதந்திரம். சாலையில் பாதியை பிடித்து வேலி போடாமல் சரியான பகுதியில் செடிகளை வளர்ப்பது எதிர்கால சந்ததிகளுக்கு மகிழ்வான சுதந்திரம். அடுத்தவரை அச்சுறுத்தாத விபத்தில்லா வாகன பயணம் சாலையை பயன்படுத்தும் அனைவருக்கும் சுதந்திரம். கண்ணிற்கு உறுத்தாத ஆடை அணிகலன்களே பெண்களுக்கு பொருத்தமான பாதுகாப்பான சுதந்திரம். கண்ணிற்கு உறுத்தாத ஆடை அணிகலன்களே பெண்களுக்கு பொருத்தமான பாதுகாப்பான சுதந்திரம். சாதி மத வேறுபாடுகள், பாலியல் வன்கொடுமைகள், சந்ததியை கெடுக்கும் கள்ளத்தனமும் களவாணித்தனமும் கையூட்டும். சந்ததியை கெடுக்கும் கள்ளத்தனம் களவாணித்தனமும் கையூட்டும். நம் சமூகத்தில் இல்லை என்பதே சரித்திரம் பேசும் சாதனை சுதந்திரம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு கவிதை கொடுத்தீர்களம்மா. மிக அருமையான கவிதையை கொடுத்து இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து கவிஞர்களை அழைக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதையிலே இந்த விடுதலை உணர்வு பற்றிய சிந்தனைகள் சிறப்பாக இருந்தது. எது சுதந்திரம் என்று கேட்டவுடன் இது சுதந்திரம் அது சுதந்திரம் என்று காட்ட முடியாது. எது சுதந்திரம் என்று கேட்டவுடன் இது சுதந்திரம் அது சுதந்திரம் என்று காட்ட முடியாது. சுதந்திரம் என்பது உணர்வு. சுதந்திரம் என்பது ஒரு உணர்வு. அது ஒரு வஸ்து அல்ல, அது ஒரு உணர்வு. எனவே நாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நினைப்பதே, அந்த உணர்வு பெறுவதே மிகவும் சிறப்பாகும். அதே மாதிரி நம்முடைய சுதந்திரத்துக்கு ஒரு குறைபாடு என்று சொன்னால் அதை உணராமல் இருப்பது மிக மிக ஒரு இழுத்த நிலை என்று தான் நாம் கருத வேண்டும். நம்முடைய சுதந்திரம் என்பது என்ன என்பதை நாம் நம்முடைய உணர்விலே புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய செய்தி. தொடர்ந்து கவியரங்கம் நடைபெறட்டும். ஒவ்வொரு உரையாக அழைக்கிறேன். நன்றிங்கப்பா.
அடுத்ததாக கவிதை வாசிக்க மூத்த கவிஞர் ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். ராஜேஸ்வரி அம்மா இல்லை. அடுத்ததாக ரா பானுமதி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். ராஜேஸ்வரி அம்மா இல்லைங்கப்பா. சரி, ஆட்கள் அழைங்க. பானுமதி அம்மா வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த தமிழ் அவைக்கு முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எது சுதந்திரம் என்ற தலைப்பில் எனது கவிதையினை பதிவிடுகிறேன். 78 ஆண்டுகளாக கேட்கப்படும் விடை கிடைக்கா கேள்வி இது. 78 ஆண்டுகளாக கேட்கப்படும் விடை கிடைக்கா கேள்வி இது. எது சுதந்திரம்? வந்தாரை வாழ வைக்கும் திவ்ய தேசம் இது. இருப்போரை ஏங்க வைத்திருக்கும் ஏற்றமிகு தேசமாம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று குத்தித்தான் பாரதியும். பரங்கியரை துரத்தினோம், பங்காளிகளிடம் அடிமைப்பட்டோம். பரங்கியரை துரத்தினோம், பங்காளிகளிடம் அடிமைப்பட்டோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஆங்கிலேயன் வெளியேறினான், ஆங்கிலம் வெளியேறவில்லை. அவன் பரிசாய் விட்டு சென்ற நடை உடை பாவனைகளும் மத பிரச்சாரங்களும் மேற்கத்திய நாகரிகங்களும் நம் மண்ணின் மைந்தர்களின் மனத்தில் இருந்து மறையவே இல்லை. சொந்த மத நம்பிக்கைகள் பழிக்கப்படுகின்றன. அந்நிய மதங்களோ ஆட்சியரின் ஆதரவில் அமோக வளர்ச்சி காண்கின்றன. அந்நிய மதங்களோ ஆட்சியரின் ஆதரவில் அமோக வளர்ச்சி காண்கின்றன. மொழியா மதமா பண்பாடா எதுவுமே அறியாமல் கள்ளச்சாராயம் குடித்து மாய்ந்து போகிற அறிவிலிகள் நிறைந்த நாடாயிற்று. எதுவுமே அறியாமல் கள்ளச்சாராயம் குடித்து மாய்ந்து போகிற அறிவிலிகள் நிறைந்த நாடாயிற்று. போதையின் பிடியில் இளைய சமுதாயம். காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளோர் ஹவாலாவின் போதையில். காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளோர் ஹவாலாவின் போதையில். லஞ்சமும் ஊழலும் சுரண்டலும் அரசியலாரின் அடையாளங்களாய் ஆகி போனபின் லஞ்சமும் ஊழலும் சுரண்டலும் அரசியலாரின் அடையாளங்களாய் ஆகி போனபின் சுதந்திரம் எது எங்கே என்று தேட வேண்டிய நிலையில்தான் இன்று நாடு. நாடா வளர்த்தன நாடு என்றானே வள்ளுவன். வளமெல்லாம் சிலர் கையில், கலங்காணும் நிலையில் சுதந்திரம் இல்லை. வளமெல்லாம் சிலர் கையில், கலங்காணும் நிலையில் சுதந்திரம் இல்லை. கற்பு என்பதெல்லாம் செல்லா காசாகிவிட்ட நாட்டிலே பண்பாடு போலவே சுதந்திரமும் எங்கே என்றே தேடுவோமா? கற்பு என்பதெல்லாம் செல்லா காசாகிவிட்ட நாட்டிலே பண்பாடு போலவே சுதந்திரமும் எங்கே என்றே தேடுவோமே. கலகம் என்றால் பெண்மையை ஈடழித்து கொக்கரிக்கிற வக்கிரம் ஏன் இந்த நாட்டில்? பெண்மையை ஈடழித்து கொக்கரிக்கிற வக்கிரம் ஏன் இந்த நாட்டில்? பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்கிற பழம்பெருமையை எண்ணி பெருமூச்சிருக்கிற பெரிசுகள் கையாளாக கையறு நிலையில் எது சுதந்திரம் எது சுதந்திரம் ஏது சுதந்திரம் என்றே கவலையிலே சிந்து பாடுவோம். விடியல் தருவார் என்று நம்பி நம்பி மாறி மாறி வாக்குகளை தொலைத்துவிட்டு இலவசங்களுக்காய் கையேந்தும் போதையேறிய குடிமகன்கள். விடியல் தருவார் என்று நம்பி நம்பி மாறி மாறி வாக்குகளை தொலைத்துவிட்டு இலவசங்களுக்காய் கையேந்தும் போதையேறிய குடிமகன்கள். என்ன செய்ய? வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் என்று வாழ்த்துவோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. மிக அருமையான கவிதை. 78 ஆண்டுகளுக்கு முன் பெற்ற சுதந்திரம், ஆனால் இன்று பங்காளிகளிடமே அடிமையாகி போனோம் அப்படின்னு உங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறீங்க. ஆங்கிலேயர் போனாலும் ஆங்கிலேய மோகம் போகல, மேற்கத்திய நாகரிகத்துலதான் நம்ம இன்னும் உழந்துட்டு இருக்கிறோம்னு ஆணித்தரமா சொல்லியிருக்கிறீங்க. போதை, கள்ளச்சாராயம், பெண்களை இழிவுபடுத்துறது, உங்க மன தாகத்தை ஆதங்கத்தை கொட்டிக்கிறீங்க உங்க கவிதையில. மிக்க நன்றி அம்மா, மிக சிறப்பா இருந்த கவிதை. மிக்க நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக கௌதமி அவர்களே. அப்பா, உங்க கருத்து சொல்லுங்கப்பா. கவிதை கொடுத்தீர்கள். திருமதி இரா பானுமதி அவர்கள் சென்னை வில்லிவாக்கத்தில் இணைந்திருந்தார்கள். இலவசம் குறித்து பேசினார்கள். இலவசத்தை சாடினார்கள். பகையாளியிடமிருந்து
பங்காளியிடம் சிக்கிக் கொண்டோம் என்று குறிப்பிட்டார்கள். இந்திய நாடு ஏழைகளின் நாடு. ஆனால் பணக்காரர்களை உருவாக்க ஒரு சிலரை மட்டும் பணக்காரர்களாக உருவாக்குகிற நாடு. மிக அருமையான கவிதை கொடுக்கின்றனர். முன்பு வெள்ளையனுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், இன்று அவருடைய சித்தாந்தத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்று அழகாக தன் கவிதை வரிகளில் குறிப்பிட்டிருந்தார். வாழ்க கவிஞர். தொடர்ந்து கவிஞர். நன்றிங்கப்பா. அடுத்ததாக திருமதி கௌதமி அவர்களை கவிதை வழங்க அழைக்கின்றேன். வாருங்கள் திருமதி கௌதமி, முதல் முறையாக கவியரங்கத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் கவிதையை தாருங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று முதலில் என் கவிதை ஒரு உலகம் கேட்கும் என்றால் நம் சத்தியவதி ஆசிரியர் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய ஒரு பெருமை. என் உரையை தொடங்குகிறேன். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே, ஔவையின் வாக்குக்கிணங்கி நல்லாரை கண்டும் பல நல்ல கவிஞர்களின் சொல் கேட்டும் உங்கள் அனைவரோடும் இணைந்து பயணிக்கும் இந்நொடிகள் என் வாழ்வின் அற்புதமான நிமிடங்கள். இவ்வாய்ப்பினை எனக்கு அளித்த கவிஞர், தமிழாசிரியர் என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராகிய கவிஞர் சத்தியவதி அவர்களுக்கு என் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என் சின்னஞ்சிறு கிறுக்கல்கள். எது சுதந்திரம்? எம் பாரதி கண்ட கனவாம் பெண் சுதந்திரம், எம் பாரதி கண்ட கனவாம் பெண் சுதந்திரம். நம் சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் அனுபவிக்கும் அவலங்களா சுதந்திரம்? நம் சின்னஞ்சிறு பெண் குழந்தைகள் அனுபவிக்கும் அவலங்களா சுதந்திரம்? போதையில்லா உலகம் நம் சுதந்திரம், போதையில்லா உலகம் நம் சுதந்திரம். ஆனால் அரசே போதையில் மக்களை மூழ்கடிப்பதுவா சுதந்திரம்? போதையில்லா அரசு, போதையில்லா உலகம் நம் சுதந்திரம். ஆனால் அரசே போதையில் மக்களை மூழ்கடிப்பதுவா சுதந்திரம்? கையூட்டு இல்லா வேலை நம் சுதந்திரம், கையூட்டு இல்லா வேலை நம் சுதந்திரம். ஆனால் கையூட்டே வேலையாய் கொண்டது இச்சுதந்திரம். கையூட்டு இல்லா வேலை நம் சுதந்திரம், கையூட்டே வேலையாய் கொண்டது இச்சுதந்திரம். கலப்படம் இல்லா உணவோ என் சுதந்திரம், கலப்படம் இல்லா உணவோ என் சுதந்திரம். வேதிப்பொருளே உணவாய் போனது இச்சுதந்திரம், வேதிப்பொருளே உணவாய் போனது இச்சுதந்திரம். காசு இல்லா கல்வியும் மருத்துவமும் என் சுதந்திரம், காசு இல்லா கல்வியும் மருத்துவமும் என் சுதந்திரம். ஆனால் காசு மட்டுமே கல்வியாய் மருந்தாய் போனது இச்சுதந்திரம், ஆனால் காசு மட்டுமே கல்வியாய் மருந்தாய் போனது இச்சுதந்திரம். என்னதான் செய்வேன் நான், என்னதான் செய்வேன் என் சுதந்திரத்தை மீட்டெடுக்க? வாருங்கள் என் கவிஞர்களே, வாருங்கள் என் கவிஞர்களே, நம் கவிதைகளை ஒளியாய் கொண்டு வருங்கால தலைமுறையை செதுக்குவோம். நம் கவிதைகளை ஒளியாய் கொண்டு வருங்கால தலைமுறையை செதுக்குவோம், சிறந்த மனிதர்களாக்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. மிக மிக அருமையான கவிதை. திருமதி கௌதமி அவர்கள் முதல் முறையாக தனது கவிதையை அரங்கேற்றி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றுதான் அவரது முதல் கவிதை. தன்னுடைய ஆதங்கத்தை, சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய அவலம், கையூட்டே சுதந்திரமாக இருப்பது, கலப்படமான உணவு, கல்வியும் மருந்தும் காசுக்காகவே விற்கப்படுவது என்ற ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். கவிஞர்களாகிய நம் கவிதைகளின் மூலம் கவிதைகளையே ஒளிகளாக்கி இளைய தலைமுறையை செதுக்க வேண்டும் என்று மிக அருமையான வரிகளின் மூலம் சிறந்த கவிதையை கொடுத்திருக்கிறார். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. அப்பா, தங்கள் கருத்து. கவிஞர் திருமதி கௌதமி அவர்கள் முதன்முறையாக இணைந்தேன் என்று கூறினார். தொடங்கும் போதே ஔவையில் தொடங்கினார், தொடங்கும் போதே ஔவையில் தொடங்கினார். சிறப்பாக எழுதுங்கள், நீங்கள் ஔவை வழியில் செல்லுங்கள், சிறப்பாக எழுதுங்கள், நீங்களும் ஔவை வழியில் செல்லுங்கள்.
ஆசிரியராக மாணவர்களை உருவாக்குபவர்களுக்கு, ஆசிரியர்களாக இருந்து மாணவர்களை உருவாக்குபவர்களுக்கு ஒரு கவிதையை உருவாக்குவது ஒன்றும் கடினம் அல்ல. ஒரு கவிதையை உருவாக்குவது ஒன்றும் கடினம் அல்ல. பாருங்கள் அம்மா, தொடர்ந்து நம் தளத்தில் பயணம் செய்யுங்கள். உங்களுக்கு வழிகாட்ட சத்தியவதி இருக்கிறார், பாருங்கள். நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றிங்கப்பா. அடுத்ததாக திருமதி ரேவதி, இவர்களும் முதன்முறையாக இணையத்தில் இணைந்து தனது கவிதையை வழங்க உள்ளார்கள். வாருங்கள் ரேவதி அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். அகத்தியன் கண்ட அமுதமொழி அமிழ்தினும் இனிய மொழி, உலகத்தின் முதன்மொழி தரணி போற்றும் நம்மொழி. கடவுளே இறங்கி வந்து சங்கம் வளர்த்து அமைத்த என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்குகிறேன். அவையோர் நிறைந்த சபையில் எது சுதந்திரம் என்னும் தலைப்பில் இக்கவியரங்கில் பேச வந்துள்ளேன். மூட நம்பிக்கையை ஒழிப்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, பல ஆவணங்களையும் வரலாறுகளையும் அழியாமல் பாதுகாப்பதுதான் சுதந்திரம். பாதுகாப்பை இழந்து உரிமைகளை தேடுவது மட்டும் சுதந்திரம் அல்ல, பாதுகாப்போடு இருப்பதுதான் சுதந்திரம். ஆண்களுக்கு உரித்தான எல்லா அடையாளங்களும் வேண்டும் என நினைப்பது சுதந்திரம் அல்ல, பெண்ணுக்கே உரித்தான அம்மா என்ற வார்த்தையை மறவாமல் இருப்பதுதான் சுதந்திரம். ஆணுக்கு பெண் நிகர் இல்லை என நினைப்பது சுதந்திரம் அல்ல, ஆணோடு சேர்ந்து பெண்மையோடு வாழ்தலே சுதந்திரம். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி அம்மா, நன்றி. ரத்தின சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக உங்கள் கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். மூட நம்பிக்கை ஒழிப்பது மட்டுமல்ல, வரலாறை அழியாமல் காப்பதும் சுதந்திரம். அம்மா என்ற வார்த்தை இப்பொழுது அதிகப்படியான வீடுகளில் மம்மி என்ற சொல்லே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தாய்மொழியாம் தமிழை தாய்மொழியாக கொண்டு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நாம் அனைவரும் அம்மா என்று அழைத்தால் அது ஏதோ தீண்டத்தகாத சொல் போல் நினைக்கின்ற நிலைமை இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதை ஆணி எடுத்தாற் போல் நச்சென்று உரைத்தீர்கள். பெண்மையோடு, ஆணுக்கு நிகராக இருந்தால் மட்டும் போதாது, பெண்மையோடு சரிநிகர் சமானமாக போராட வேண்டிய சுதந்திரம் என்று சொல்லி உங்கள் கவிதையை கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. அப்பா, தங்கள் கட்டுப்பாடு என்பது நிச்சயம் தேவை. கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரத்தால் பயன் இல்லை என்ற என்னுடைய கருத்தை வலியுறுத்தும் வகையிலே என்னுடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. சுதந்திரம் என்று சொன்னால் இந்த உடைகளை மாற்றி அணிவதால் அது சுதந்திரம் அல்ல. ஆணுக்கு நிகராக நானும் இருப்பேன் என்று நினைப்பதும் சுதந்திரம் அல்ல என்றவாறு அவருடைய கவிதை சென்றது. மிகவும் சிறப்பு சிந்தனை, அருமையான சிந்தனை. யாரோடும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான உரிமைகளை, நமக்கான தன்மைகளை அதை சரிவர பாதுகாத்துக் கொண்டாலே போதும். அம்மா என்கிற அந்த சொல்லுக்குரிய பண்பை நாம் தக்க வைத்துக் கொள்ளதே நம்முடைய சுதந்திரம் என்று அவருடைய கவிதை வரிகள் அமைந்திருந்தது. அது ஒரு சிறப்பான சிந்தனை தான். எல்லாவற்றிலும் போட்டி போடுவது என்பது தேவையில்லை. நமக்கென்று சில தன்மைகளும் வாய்ப்புகளும் பண்புகளும் குணங்களும் இருக்கிறது. அவற்றில் சிறப்பாக நலனுடன் வாழ்தலே சிறப்பு என்று இவருடைய கவிதையினுடைய குரல் ஒலித்தது. திருமதி ரேவதி அவர்கள் மிக சிறப்பாக நன்றி ஐயா. பொதுவாக உடையிலும் மற்ற விடயங்களிலும் தங்களை மாறுபடுத்திக் கொள்வது மட்டுமே பெண்ணுரிமை என்று கருதுகிறார். ஆனால் அப்படி அல்ல. பெண்ணுரிமை என்பது அதனை புடவை கட்டிக்கொண்டும் கூட பெண்ணுரிமை பேசலாம். நவீன உடையான ஆண்கள் அணியக்கூடிய
உடையை அணிந்து கொண்டு கூட அடிமையாக வாழலாம். இரண்டுக்குமே வாய்ப்பு. எனவே இது மிக அழகாக உங்களுடைய கவிதைகளை கொடுத்திருந்தீர்கள். முதல் கவியரங்கம் என்று சொல்ல சொன்னார்களா? அவங்க தெரியவில்லை. சொல்ல சொன்னார்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் தொடரட்டுமா? கவியரங்கம். நன்றிங்கப்பா. அடுத்தது திருமதி ராதாமணி அவர்களை தங்கள் கவிதையை வழங்குமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் திருமதி ராதாமணி அவர்களே, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மாறாமல் அறம் கைப்பிடித்து நானும் நடைபெற ஒரு புள்ளியாய் இக்கவியரங்கத்தில் மாபெரும் கவிஞர்களுடன் மனிதனாய் பிறப்பதற்கே வரம் தவம் செய்ய வேண்டும். உங்கள் கவிதையை தாருங்கள். தொடரட்டும் உங்கள் கவிதை. வாருங்கள் அம்மா. பாரதியும் கம்பனும் வள்ளுவனும் வளர்த்த அறம் மாறாமல் தமிழறம் கைப்பிடித்து நானும் நடைபெற ஒரு புள்ளியாய் இக்கவியரங்கத்தில் இணையும் என் பெயர் ராதாமணி. கவியரங்க அவையினர் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். எது சுதந்திரம்? காந்தியின் சுதந்திர வேட்கை அடிமை தலைகளை அடியோடு பாரதியின் சுதந்திர வேட்கையோ பெண்மையை போற்று காத்திட. ஆனால் இன்று நாம் தேடும் சுதந்திரம் எது? நாளைய தலைமுறைக்கு நாம் கற்றுத்தரும் சுதந்திரம் குடும்ப உறவுகளை மறந்து ஒற்றுமை துளைத்து கைபேசியில் சுயம் தொலைப்பதா சுதந்திரம்? அன்பும் பாசமும் நேசமும் அறமும் கொண்டு வளர வேண்டிய பிஞ்சுகளிடம் அறம் மறந்து அன்பும் பாசமும் துடைத்தெறிந்து சர்க்கரை புழுக்களை போல் சுயநலமாய் வாழவா நாம் சுதந்திரம்? பெண்மையை போற்ற வேண்டிய நாமே பிஞ்சுகளை நாகரிகம் என்ற பெயரில் சவக்குழியில் தள்ளுவதா சுதந்திரம்? எது சுதந்திரம்? நம் பாட்டன் பூட்டன் சொல்லி தராத அன்பையும் பாசத்தையும் ஒழுக்கத்தையும் அறத்தையும் நாம் தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? இல்லையே. மனிதா, ஒரு முறையாவது சிந்தி. அறம் தொலையாமல் இயற்கை மாறாமல் சுயத்தோடு தலை நிமிர்ந்த தமிழனாக வாழ மீண்டும் ஒரு சுதந்திர புரட்சி செய்வோம் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அம்மா. மிக அருமையான கவிதை. இணைய குறுக்கீடுகளை கடந்து சுதந்திரமாக உங்கள் கவிதையை வழங்கியிருக்கிறீர்கள். குடும்ப உறவுகள் தொலைத்துவிட்டு இன்று சுதந்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். கைபேசியில் தொலைந்த மனிதன், சுயநலம் பிடித்தவர்களை சாக்கடை புழுக்கள் என்று சாடி இருக்கிறீர்கள். பிஞ்சுகளை வஞ்சிக்கும் வஞ்சர்களை நஞ்சித்திருக்கிறீர்கள். சுயத்தோடு வாழ்வதே உண்மையான சுதந்திரம் என்று பறைசாற்றியிருக்கிறீர்கள். மிக அருமையான கவிதை வரிகள். மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து தங்கள் கவிதைகளை வழங்குங்கள். அப்பா, தங்கள் கருத்து. சிறப்பாக கவிதை கொடுத்தீர்கள். சற்றேறக்குறைய சமுதாயத்தை உங்கள் கவிதை வரிகளால் சாட்டைகளால் கொண்டு அடித்து நொறுக்கினீர்கள். சிறப்பம்மா. பெயர் ராதாமணி என்று மென்மையாக இருந்தாலும் ஒரு அம்பு செய்யும் ஒரு வில்லை போல ஒரு முறுக்கேறிய கவிதையோடு வந்தீர்கள். மிகவும் சிறப்பு. தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். நன்றியப்பா. நன்றிங்கப்பா. அடுத்ததாக திருமதி சசிகலா அவர்கள், சசிகலா அவர்கள் உங்கள் கவிதையை வழங்க வாருங்கள் அம்மா. காணொலியை திறந்து கவிதையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய ஓகே மேம், வழங்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். கு. சசிகலா, திருவண்ணாமலை மாவட்டம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் கவியரங்கம். கவியரங்க தலைப்பு எது சுதந்திரம்? உரிமையை மறந்திலோம், உடைமையை நினைந்திலோம், கல்வியை இழந்தோம், கலையை இழந்தோம், இன்பத்தை இறந்தோம், துன்பத்தை பெற்றோம், உறக்கத்தை மறந்தோம், கலக்கத்தில் ஆழ்ந்தோம்,
வறிய நிலையை ஏந்தினோம், வேலை வாய்ப்பை இழந்தோம், திக்கற்று நடுவீதியில் நின்றோம். ஆங்கிலேயன் வயிறு நிரம்பியது, மனம் குளிர்ந்தது. அடிமைப்பட்டோம், எழ நினைத்தோம், ஒடுக்க நினைத்தார்கள். ஒன்றுபட்டோம், சிறைவாசம் உயிரை விழுங்கியது. போராட்டங்களும் வீர முழக்கங்களும் விடுதலைக்கு அழைப்பு விடுத்தது. விடுதலை வேள்வியில் ஆணுக்கு பெண் சரிநிகர் நேர் நின்றனரே. இரவில் பெற்றோம் சுதந்திரத்தை, இரக்கம் விட்டோம் மானுட வாழ்வில். சுதந்திரம் நாம் போராடி வாங்கிய அரியாசனம், அதை தலையாய கடனென பேணுகிறோமா? உடைமைகளை சூடும் வேளையில் ஜனநாயக கடமை எனும் போது புறந்தள்ளி போவோமா? மாற்றம் முன்னேற்றத்தை விளைவு சுதந்திரத்தை நிலை நிறுத்துமடா. நம் தேசப்பற்றுக்கு கிடைத்த அரிய பரிசே சுதந்திரம். பேணி காத்திடுவோம் சுதந்திரத்தை, நாட்டை வழி நடத்துவோம் முன்னேற்ற பாதைக்கு. அனைவருக்கும் நன்றி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. அருமையான கவிதைகள். உங்களுக்கு நேரத்திற்கு சுதந்திரம் இல்லை போலும், மிக வேகமாக வாசித்து விட்டீர்கள். நன்றி. போராடி பெற்ற சுதந்திரம், இரவில் சுதந்திரம் பெற்றோம், உரிமை இழந்து இன்பம் இழந்து திக்கற்று சிறையில் உயிரை இழந்து பெற்ற சுதந்திரத்தில் இன்று நடுவீதியில் துளைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சாடியிருக்கிறீர்கள். கடமைகளை புறந்தள்ளிவிட்டு சுதந்திரத்திற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள். நமது கடமைகளை சரியாக பேணி காத்தாலே சிறந்த சுதந்திரத்தை பெறலாம் என்று உங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி அம்மா. தொடர்ந்து உங்கள் கவிதைகளை தாருங்கள். நன்றிம்மா. நன்றிம்மா. திருவண்ணாமலையிலிருந்து வந்த கவிஞரின் கவிதைகளில் நெருப்பு அனல் பறந்தது. ஏனென்றால் அண்ணாமலை என்பது நெருப்புக்கான ஒரு தலம். இன்னும் சொல்ல போனால் அது ஒரு அணைந்து போன எரிமலை. திருவண்ணாமலை என்பது அணைந்து போன ஒரு எரிமலை. அதன் அடையாளமாகத்தான் ஆண்டுக்கு ஒரு முறை அதன் உச்சியிலே சென்று ஒரு தீபத்தை ஏற்றுகிறார். அது ஒரு எரிமலை, அது அடங்கி போன எரிமலை. இனிமேல் வெடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அங்க ஒரு கோயிலை கட்டி மக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த நினைவு போட்ட வகையில தான் அகல் விளக்கை ஏற்றுகிறார்கள். அந்த நெருப்பு தளத்திலிருந்து நெருப்பு கவிதையோடு வந்திருந்தார் கவிஞர் கு. சசிகலா. சுதந்திரம் நாம் போராடி வாங்கிய அரியாசனம். இந்திய நாட்டுடைய விடுதலை என்பது, சுதந்திரம் என்பது நாம் போராடி வாங்கிய அரியாசனம் என்று குறிப்பிட்டார். அருமையான வரிகள். ஜனநாயக உரிமை எனும் வாக்குச்சீட்டுகளை விற்று காசு வாங்குவது இந்த அரியாசனம். அந்த அரியாசனம் கொடுத்த அந்த வாக்குச்சீட்டை விற்று காசு வாங்குவது இந்த அரியாசனம். சிறப்பம்மா, உங்க கவிதை வரிகள் அருமையாக இருந்தது. எதையெல்லாம் இழந்தோம் என்று குறிப்பிட்டீர்கள். எதையெல்லாம் நாம் இன்னும் பெற வேண்டும், பெறாமல் விட்டு வைத்திருக்கோம் என்பது உங்கள் கவிதை வரிகளிலே மிகச் சிறப்பாக இருந்தது. ஒருவேளை அந்த ஓம் எனும் பிரணவ மந்திரத்தோடு தொடர்புடைய ஈசனுடைய அந்த திருத்தலத்திலிருந்து வந்ததாலோ என்னவோ, அதை இழந்தோம், இதை இழந்தோம், இதை அழுந்தோம், ஓம் 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 என்று கவிதை வரிகள் அமைந்திருந்தது. சிறப்பு. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்கப்பா. அடுத்ததாக தனது கவிதையை வழங்க காத்து கொண்டிருக்கிறார்கள் திருமதி இந்திராணி விநாயகம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். தாய் மண்ணிற்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அப்பாவிற்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் சத்யவதி குமார் அம்மாவிற்கும் வாழ்த்துரை வழங்கிய பவானி அம்மாவிற்கும் எது சுதந்திரம் கவி பாடி சென்றவர்களுக்கும் கவி பாட அமர்ந்திருப்போருக்கும் என் முதற்கண் வணக்கம். எது சுதந்திரம்?
பொது சொத்தென்றால் போட்டுடைப்பது, தன் சொத்தென்றால் தங்கம் என்பது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? கள்ளக்காதலில் கழித்து திரிவது, நல்ல காதலை நரபலி கொடுப்பது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? மதுவின் குடியில் மதி இழப்பது, மாதுவின் மடியில் நோய் கொள்வது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? கல்விக்கூடங்கள் கதவிழுத்து மூடுவது, மதுக்கூடங்கள் மடை திறந்து ஓடுவது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? பஞ்சம் என்ற நேரத்தில் பதுக்குவது, தஞ்சமென்று வந்தோரை ஒதுக்குவது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? பெண் என்றால் சிசுவில் அழிப்பது, ஆண் என்றால் அதிகாரம் அளிப்பது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? இயற்கையை இஷ்டப்படி அழிப்பது, செயற்கையாய் சட்டங்கள் வகுப்பது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? சமத்துவம் என்ற ஒன்றை மறப்பது, சாதிவாரி மக்களை பிரிப்பது. இதுவா சுதந்திரம்? எது சுதந்திரம்? இது காந்தி முதல் கலாம் வரை கண்ட சுதந்திரம். இனி காண வேண்டும் நாமும் புதிய சுதந்திரம். வல்லரசு கனவை கொஞ்சம் தள்ளி போடலாம், நல்லரசு நாடு ஒன்றை நாமும் செய்யலாம். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிக அருமையான கவிதை வரிகள். எது சுதந்திரம் என்று சொல்லி, பொது சொத்தை உடைப்பதும், மதுவில் மூழ்குவது, வளத்தை பதுக்குவது, பெண் சிசுவை அழிப்பது, நல்ல காதலை கொள்வது என்று இதையெல்லாம் சுதந்திரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்கள் கவிதை வரிகளால் சமூகத்தை சாடி இருக்கிறீர்கள். மிக அருமையான கவிதை வரிகள் அம்மா. வாருங்கள், மீண்டும் மீண்டும் கவியரங்கத்தில் பங்கேற்று உங்கள் இந்த நல்ல கவிதைகளை தாருங்கள் அம்மா. நன்றி. நன்றி அப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்பா, அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். ராஜேஸ்வரி அம்மா, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். ஒரு நிமிடம் அம்மா, ஒரு நிமிடம். கவிஞர் இந்திராணி விநாயகம் அவர்கள் சென்னை அடுத்துள்ள ஆவடியில் இருக்கிறார்கள். திருவள்ளூரில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இவர் நம்மிடம் வந்து இணைந்த போது மிகவும் எனக்கு தெரியாது என்பது போலவே இருந்தார். ஆனால் இன்றைக்கு மிகச் சிறப்பாக கவிதை கொடுத்திருக்கிறார். இவரை இந்த தளத்திலே இணைத்து விட்டவர் யார் என்று சொன்னால், இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கத்துடைய நாயகியாக இருக்கக்கூடிய திருமதி கு. பவானி. இந்த தன்னுடைய கவிதையிலே எது சுதந்திரம் என்ற கவிதையிலே மிக அருமையாக நல்ல காதலை வழிவிடுவதும் நல்ல காதலுக்கு வழிவிடுவதுமா சுதந்திரம் என்று கேள்வி கேட்டார். இயற்கையை அழிப்பதும் செயற்கையை சட்டத்தால் அழைப்பதுமா சுதந்திரம் என்று கேள்வி கேட்டார். இப்படி தொடர்ந்து இவருடைய கவிதைகளில் கேள்விகளாக கேட்டுக்கொண்டு போனார். எது சுதந்திரம் என்று கேள்வி கேட்டார். ராஜேஸ்வரி அம்மா, வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. அன்பு நிறை சான்றோர் பெருமக்களுக்கு என் அன்பு நிறை வணக்கம். தலைப்பு எது சுதந்திரம். சட்டம் ஒழுங்கின் கீழ் மக்கள் கட்டுப்பட்டு நடப்பதே சுதந்திரம். சட்டம் ஒழுங்கின் கீழ் மக்கள் கட்டுப்பட்டு நடப்பதே சுதந்திரம். தனி மனித சுதந்திரம் அண்டை அயலார்க்கு தீங்கு விளைவிக்காத நிலையே சுதந்திரம். பேச்சு, எழுத்து, கருத்துக்களை நாகரீகத்துடன் செயல்படுத்துவது, அணியும் ஆடை சுய விருப்பமாயினும் அநாகரீகமாக்க விடக்கூடாது சுதந்திரம். அநாகரீகமாக்கி விடக்கூடாது சுதந்திரம். அவச்சொல்லுக்கு ஆளாக்கி விடக்கூடாது ஆண் பெண் பழகுவதில் உள்ள சுதந்திரம். அவச்சொல்லுக்கு ஆளாக்கி விடக்கூடாது ஆண் பெண் பழகுவதில் உள்ள சுதந்திரம். மதம் மாற்றம் நமக்கு அளித்த சுதந்திரம். பிற மதங்களை தூற்றி அவதூறு பேசுவதற்காக அல்ல. இந்திய கலாச்சாரம்,
பண்பாடு, நாகரீகம், நன்னிலம் போற்றிட வாழ்வதே சுதந்திரம். கடமை, சகோதரத்துவம், கண்ணியம் கடைபிடித்து வாழ்வதே சுதந்திரம். அமைதி, அகிம்சை, அன்பு என்றும் நிலைக்க நீதி நெறி தவறா கோட்பாடே சுதந்திரம். அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த நன்றி. ராஜேஸ்வரி குமாரசுவாமி. நன்றி அம்மா, நன்றி. சட்டத்தின் கீழ் கட்டுப்படுதல், அடுத்தவருக்கு தீங்கிழைக்காமல் வாழ்தல், ஆடையில் அநாகரிகத்தை தவிர்த்தல், அவச்சொல்லுக்கு ஆளாகாமல் பழகுதல், பிற மதத்தை அவதூறுபடுத்தாமல் மதத்தை போற்றுதல், நீதிநெறி தவறாமல் வாழ்தல், இதுவே சுதந்திரம் என்று தங்கள் கவிதை வரிகளில் மிக அழகாக சொல்லியிருக்கிறீர்கள். மிகவும் அருமை அம்மா. நன்றி, மிக்க நன்றி அம்மா. நன்றி நன்றி. ராஜேஸ்வரி அம்மா, ஐயா, எங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கவிதையாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையிலே நீங்கள் உங்கள் அனுபவங்களை எல்லாம் கவிதையாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். உடைகளை அணிந்து கொள்வது சுதந்திரம் அல்ல, நம்முடைய பண்பாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அழகாக வலித்துக் கொடுத்தீர்கள். சிறப்பம். இந்த பண்பாடு, நம்முடைய துன்பம், இதெல்லாம் நம்முடைய இந்திய நாட்டுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அவற்றை கெடுத்து விடக்கூடாது. சுதந்திரம் என்ற பெயரிலே அதை கெடுத்து விடக்கூடாது, சீர்குலைத்து விடக்கூடாது. அதை சீர்குலைத்து விட்டால் நம்மிடம் உரிமைகள் மட்டும் இருக்கும், ஆனால் அதை நாம் பெற்று வாழ முடியாது, அனுபவிக்க முடியாது என்பதை அழகாக தன்னுடைய கவிதையை கொடுத்திருக்கிறார். சிறப்பம். நன்றிங்க. நன்றிங்கப்பா. அடுத்ததாக திருமதி லலிதா புவனேஸ்வரி அம்மா அவர்களை தங்கள் கவிதைகளை வழங்க அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, தங்கள் கவிதைகளை தாருங்கள். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. என்னால் முடியும், என்னால் முடியும், முன்னால் முடியும், நம்மால் முடியும். நன்றாக குருவாழ்க, குருவேத்தல் துணை. இக்கவியரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கும் அம்மா அவர்களுக்கும் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி, சுதந்திரத்தை சுதந்திரமாக நான் பேச வந்துள்ளேன். வழிகாட்டி தலைவர்கள் பலர் இருக்கும் புண்ணிய பூமியாம் நம் பாரத பூமி. ராமன் முதல் அப்துல் கலாம் வரை பகன்ற மொழிகள் கூறும் மொழி சுதந்திரமாக வாழ்வது பற்றி. நிலத்தின் மீது வயல்வெளியில் விவசாயம், புவி அன்னைக்கு கிடைத்த சுதந்திரம். உட்கும் வான்மழை, விண்ணுக்கும் மண்ணுக்குமான சுதந்திர பாலம் அது. பள்ளி செல்லும் குழந்தைகள் கண்டு தாய்மார்களுக்கு சுதந்திரம். மகப்பேறு பெறுதல், மலடி எனும் பெயருக்கு மலடி எனும் பெயரை விட்டொழிப்பதற்கான சுதந்திரம். பந்தல் அமைத்தால் முல்லை கொடிக்கு சுதந்திரம், பூண்டு திறந்தால் கிளிக்கு சுதந்திரம். மகள் சுயமாக சிந்திக்க விடுதல், மகளுக்கு கிடைத்த சுதந்திரம். சுய கட்டுப்பாடுடன் செயல்படுதல், அன்பு நெறிக்கான சுதந்திரம். பெற்ற முதியோர்களை, பெற்ற தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் விடாமல் இருந்தால் நன்றி அறிதலுக்கான சுதந்திரம். மகிழும் பறவை கானம் பாட விடுவது மாலை நேரத்திற்கான சுதந்திரம். நேரம் அறிந்து செயல்படுதல், காலத்திற்கான சுதந்திரம். மாய வழி அகல கற்றல் ஞானத்திற்கான சுதந்திரம். சீரான ஆடை உடுத்தல், பண்பாட்டிற்கான சுதந்திரம். பிற மொழி கலவாது பேசுதல், தாய்மொழிக்கு கிடைத்த சுதந்திரம். மக்கள் குறித்த நேரத்தில் இல்லம் வந்து சேருதல், தீ நெறி பிறவாமைக்கு கிடைத்த சுதந்திரம். அந்நிய மோகத்தால் உண்ணும் உணவு தவிர்த்தல், வயிற்றுக்கு கிடைத்த சுதந்திரம். இத்தகைய பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காக்க ஒவ்வொருவரும் கடமையாற்றுவதே சுதந்திரம். போதை பழக்கத்திலிருந்து மீண்டால் கண்ணிய வாழ்வுக்கு கிடைத்த சுதந்திரம். பண்பாடு மாறாது வாழ்வது பாரோங்கும் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரம் என்றோ. சுதந்திர காற்றை சுவாசிக்கும் நாம் நம் நாட்டுக்கு உழைத்தலே முன்னேற்றத்திற்கு கிடைத்த சுதந்திரம்.
சுதந்திர காற்றை சுதந்திரமாய் சுவாசிப்பதே சுதந்திரத்துக்கு கிடைத்த சுதந்திரம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி அம்மா. மிக அருமையான கவிதை. ராமர் முதல் கலாம் வரை கண்ட சுதந்திரம். வயல்தான் வயலும் விவசாயமும் பூமியின் சுதந்திரம். மகப்பேறு பெறுவது மலடி என்ற சொல்லுக்கு சுதந்திரம் சொல்லிருக்கீங்க. அது மட்டுமா, அந்நியமாக உணவு வயிற்றுக்கு சுதந்திரம். எவ்வளவு அருமையான வரிகள். பயிறு சுதந்திரமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. தாய் தந்தையரை இன்றைய காலத்துல தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துல விடுறாங்க. அவங்கள பேணி காப்பதுதான் சுதந்திரம் சொல்லியிருக்கிறீங்க. நேரம் இந்த காலத்துல யாருமே கடைபிடிக்காத ஒண்ணு காலம் தவறாமை. அந்த காலத்தை சரியாக கடைபிடித்தல் தான் காலத்தின் சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பிற மொழி கலவாமல், இன்னைக்கு தமிழா கேட்கறதே அபூர்வமா இருக்குது, அரிதாகிவிட்டது. அந்த பிற மொழி கலவாமல் தாய்மொழியில் பேசுவதுதான் தாய்மொழி சுதந்திரம். மிக அருமையான வரிகள் அம்மா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. திருமதி லலிதா புவனேஸ்வரி அவர்கள் சென்னை அடுத்துள்ள அம்பத்தூரில் இணைந்திருந்தார்கள். மிகச் சிறப்பான கவிதை கொடுத்தார்கள். எது சுதந்திரம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு அவர் வழங்கிய கவிதையின் மூலமாக பல கேள்விகளை வைத்தார்கள், பல பதில்களையும் கொடுத்தார்கள். மிகச் சிறப்பாக இருந்தம்மா உங்களுடைய கவிதை. சிறப்பு. தொடரட்டும் உங்கள் கவிதை பணி. நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீர்கள், உங்கள் தோழியை காணோம், அவளையும் அழைத்து வந்திருக்கலாமே. சிறப்பம். அடுத்ததாக திருமதி கயல்விழி அவர்களை தங்கள் கவிதையை வழங்க அன்று அழைக்கின்றேன். வாருங்கள், தங்கள் கவிதைகளை தாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம். கவியரங்கத்தில் இணைந்துள்ள கவி ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எது சுதந்திரம்? எல்லையில்லா பிரபஞ்சத்தில் எது சுதந்திரம்? இல்லை எனாது இவ்வாழ்க்கையை வாழ முடிந்தால் இருக்கும் வாழ்க்கை சுதந்திரம்தான். காட்டாற்று வெள்ளமாய் கவலைகள் புரண்டு வந்தாலும் கையில் கிடைக்கும் மரக்கட்டை பிடித்து சுவாசித்து நீந்தி வர முடிந்தால் அது சுதந்திரம். கரியமில வாயுவால் நிரம்பியுள்ள இவ்வுலகில் இன்னமும் உயிர் வழியுள்ளதே, அது சுதந்திரம். எல்லாமே கணினிமயமான போதும் இன்றளவும் மனிதம் பேசுகிறதே, அது சுதந்திரம். கைகள் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாலும் மனதால் மாணவரை ஆள்கிறோமே, அது சுதந்திரம். செயற்கை நுண்ணறிவு நிறைந்துள்ள போதிலும் இயற்கையாய் யோசிக்கிறோமே, அது சுதந்திரம். உழைத்து விளைவித்த உயிர் வளர்க்கும் உணவுப் பொருட்களை உருவாக்கிய விவசாயியே அதன் விலையையும் நிர்ணயிக்க முடியுமெனில் அது சுதந்திரம். தன் கையில் கிடைத்த மழலைகளை எல்லாம் மாமேதைகளாக்க முடிந்தால் அது சுதந்திரம். பார்க்கும் பார்வைகள் எல்லாம் சகோதரத்துவம் நிறைந்திருந்தால் பாவையர்க்கு அதுவே சுதந்திரம். செய்யும் செயல்கள் எல்லாம் சுயமாகவே என்றால் அது சுதந்திரம். சுதந்திரமாய் நீ சுதந்திரத்தை அனுபவித்தால் அதுவே உன் சுதந்திரம். உன் சுதந்திரத்தை கூட பிறர் நலனுக்காய் விட்டு கொடுக்க முடிந்தால் நீயே முழுமையான சுதந்திர மனிதன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. அருமையான கவிதை. இல்லை என்று இல்லாமல் வாழ்வதே சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. காட்டாற்று வெள்ளமே கரை புரண்டு வந்தாலும் நீந்தி வர ஒரு மரக்கட்டை கிடைப்பது சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு ஒரு மாசுபாட்டுல நம்ம சுவாசிச்சுட்டு இருப்பதே சுதந்திரம். அது மாதிரி எத்தனை கணிப்பொறிகள் செயற்கை நுண்ணறிவுகள் வந்தாலும் நம்ம இன்னும் இயற்கையா மனிதன் சிந்தனைகள் சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான வரியா, விவசாயிக்கு அவன் விளைவித்த பொருளுக்கு உரிய விலை கிடைத்தால்தான் சுதந்திரம். உங்களோட கருத்தை அழகா சொல்லியிருக்கிறீங்க. சுய சிந்தனையோட வாழ்ந்தாலும் பிறர் நலனுக்காக தன் சுதந்திரத்தை விட்டு கொடுப்பது சிறந்த சுதந்திரம். மிக அருமையான வரிகள் அம்மா, மிக அருமையான சிந்தனை. பிறர் நலனுக்கு உழைப்பது சுதந்திரம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி அம்மா. உங்கள் மீண்டும் மீண்டும் இணைந்து உங்கள் கவிதைகளை தாருங்கள். நன்றி அம்மா. திருமதி கா கயல்விழி அவர்கள் திருச்சியை சேர்ந்த ஒரு பள்ளியில
கணித ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கூடிய அம்மையார் அவர்கள் இவருடைய சிறப்பான பணிகளை பாராட்டி தமிழ்நாடு அரசு இவருக்கு விருதளித்து சிறப்பித்துள்ளது. கனவாசி என்ற விருதளித்து சிறப்பித்துள்ளது. மிகவும் மென்மையானவர்கள், அதிர்ந்து பேசாதவர்கள். இவர்களே கோபம் வந்து எது சொல்றோம் என்று கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆவேசம் வந்து கவிதை வழங்கியிருக்கிறார்கள். பல நூல்களில் இவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிறகை விரி என்ற இந்த நூலில் கூட இவருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. திருமதி கயல்விழி அவர்களுடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளராகிய திருமதி பவானி அம்மையாருடைய கவிதை கூட இந்த நூலில், இந்த சிறகை விரி என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த கவியரங்கிலே கலந்து கொண்ட கவிதை வழங்கிய திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் அம்மையாருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. இந்த நூலிலே இந்த கவியரங்கத்தை கலந்து கொண்ட பலருடைய கவிதைகள் இந்த நூலிலே, இந்த சிறகை விரி என்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. இதை இவர்களையெல்லாம் பாராட்டுகிறோம். திருமதி கயல்விழி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து நம்முடைய அமைப்பிலே பல்வேறு பங்களிப்புகளை செய்து வருபவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய நிலைக்குழு உறுப்பினராகவும் திருச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். வாழிய கவிஞர். தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம், தொடரட்டும் உங்கள் இலக்கிய பயணம். இன்னும் பல படைப்புகளை, நூல்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர்களுக்கும் சிறப்பாக உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றிய கவிஞர் திருமதி கு சத்யவதி குமார் அவர்கள் தன்னுடைய நிறைவுரை வழங்குகிறார்கள். வாருங்கள். நன்றி அப்பா. மிக மிக அருமையான ஒரு நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனது வாழ்வில் இது ஒரு பொன்னான தருணம் என்றே கூற வேண்டும். ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை வகித்து இத்தனை கவி ஆளுமைகளை, கவிதைகளை கேட்டு அவர்களுக்கு நான் கருத்துக்கள் சொல்லும் ஒரு வாய்ப்பை நல்கிய அப்பா திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பில் உள்ள அனைவருமே கவி ஆளுமைகள் தான். அனைவருக்குமே தலைமை பொறுப்பு வழங்கப்படுகிறது. அது வந்து இந்த அமைப்பின் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்தான் பெரியவர், இவர்தான் சிறுவர் என்ற பாகுபாடே இங்கு கிடையாது. அனைவரும் சமம் என்ற ஒரு சமாதான சமதர்மம் இங்கு பேணப்படுகிறது என்பது முற்றிலும் உண்மை. இந்த வாய்ப்பினை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பிற்கும் அப்பா நீலகண்ட தமிழனுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கின்றேன். நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. அருமையான ஒரு கவியரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள். புதிதாக சில கவிஞர்களை இணைத்திருந்தீர்கள். புதிதாக ஒரு 3 கவிஞர்களை இணைத்தீர்கள். அது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு செயலாகும். அது அருமையான கவிதை கொடுத்தீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கவிதைக்கும் மிகச் சிறப்பாக பின்னூட்டங்களை வழங்கி அனைவரையும் பாராட்டினீர்கள். இன்றைய கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை வழங்கிய அனைத்து கவிஞர்களையும் மனதார வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் ஏர்மனி தமிழருவி வானொலிக்கும் நமது நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வலையொலி வழியாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் நமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற தருணத்திலே சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய வேளாண் இயக்குநராக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த உலக சாதனை தொடர் கவியரங்கத்தினுடைய நாயகியா என்று சிறப்பாக 27 நிகழ்ச்சிகள் நடத்தி முடித்திருக்கிற திருமிகாசி திருமதி பவானி அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த கவிஞர் திருமதி கு சத்யவதி குமார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்கி சிறப்பித்த கவிஞர் திருமதி ராஜேஸ்வரி
குமாரசாமி அவர்கள், அம்மையார் அவர்கள் கடவுளின் கை என்ற ஒரு நூலையும், ராஜியின் கவிதைகள் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கவிதை வழங்கிய திருமதி இரா பானுமதி அவர்கள் 3 முதுகலை பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். கவிஞர் திருமதி கௌதமி, கவிஞர் திருமதி ரேவதி, கவிஞர் திருமதி ராஜாமணி ஆகியோர் நம்முடைய நிகழ்ச்சிக்கு புதியவர்களாக இருந்தாலும் கூட மிகச் சிறப்பாக கவிதை வழங்கி, நாங்கள் புதியவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட நாங்கள் புதியவர்கள் அல்ல, கவிதையை நன்கு பழகியவர்கள் என்பதை எடுத்துக்காட்டினார்கள். அவர்களையும் வாழ்த்து மகிழ்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து திருமதி கு சசிகலா அவர்களும், திருச்சியிலிருந்து கவிஞர் கயல்வெளி அவர்களும் இணைந்து கவிதை வழங்கி சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் நமது அன்பார்ந்த வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.